23 மாநில போலீசாரால் தேடப்பட்டு வந்த சைபர் கொள்ளையர்களை புதுச்சேரி காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கொள்ளையடித்த பணத்தில் துபாய்க்கு இன்ப சுற்றுலா சென்றவர்கள் வசமாக சிக்கியது எப்படி? நண்பர்களோடு ஐக்கிய அரபு நாடுகளுக்கு ஜாலி ட்ரிப். துபாய் சக்கரத்தின் பேக்டிராப்பில் சில பல செல்ஃபீஸ். ப்ளூ வாட்டர்ஸ் தீவில் உள்ள ரூஃப் டாப் ரெஸ்டோ பாரில் விடிய விடிய மது விருந்து. போலீசாரால் தேடப்பட்டு வந்த ஒரு சைபர் கொள்ளையர். 35 போலி நிறுவனங்கள், 2168 புகார்கள், 206 கோடி மோசடி என இந்த நபரின் பின்னணி அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. பல மாநில காவல்துறையினரோடு கண்ணாமூச்சி ஆடிய கூட்டத்தை புதுச்சேரி போலீசார் அதிரடியாக கைது செய்தது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள செய்தியாளர் அக்பர் அலியை விசாரணையில் களமிறக்கினோம். புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் ஒருவருக்கு கடந்த வருடம் இணையதளம் மூலமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை கிடைத்துள்ளது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் லாகின் செய்து வேலை செய்யலாம். அதன் பிறகு போர் அடித்தால் எப்போது வேண்டுமானாலும் லாக் அவுட் செய்து விடலாம் என அந்த நிறுவனத்தினர் அறிவித்துள்ளனர். ஆனால் 11 மாதங்கள் வேலை செய்தால் மொத்தமாக 7 லட்சம் உங்களுடைய சேலரி அக்கவுண்டில் கிரெடிட் செய்யப்படும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அதன்படி அந்த இளைஞரும் 11 மாதங்கள் ஜாலியாக டேட்டா என்ட்ரி வேலையை செய்து வந்துள்ளார். ஆனால் டாஸ்கை கம்ப்ளீட் செய்வதற்கு சில நாட்கள் மட்டுமே எஞ்சி இருந்த நிலையில், நீங்கள் பெரிய தவறு செய்துவிட்டீர்கள், உங்களால் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய நஷ்டம், அதன் காரணமாக இழப்பீடாக 4.5 லட்சம் பணம் கொடுக்க வேண்டும் என டிமாண்ட் வைத்துள்ளனர். அதோடு புதுச்சேரி இளைஞரை நம்ப வைப்பதற்காக அந்த சைபர் கிரைம் கும்பல் அவர் மீது டெல்லி காவல்துறையினர் FIR பதிவு செய்யப்பட்டிருப்பதை போன்ற ஒரு காப்பியையும் அனுப்பி அதிர வைத்திருக்கிறார்கள். போலீஸ் விசாரணைக்கு பயந்து அந்த வாலிபரும் ரூபாய் 4,68,000 செலுத்தியுள்ளார். ஆனால் அதன் பிறகும் விடாமல் தொடர்ந்து கூடுதலாக பணம் கேட்டு நச்சரித்துள்ளனர். இதனால் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த பாதிக்கப்பட்ட நபர் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி சைபர் கிரைம் சீனியர் SP நித்யா ராதாகிருஷ்ணனின் உத்தரவின் பேரில் தனிப்படையினர் களத்தில் இறங்கி விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். முதற்கட்டமாக மும்பையை சேர்ந்த சிவப்பா லக்ஷ்மண் பானே, உதயவான் நாண போபடே ஆகிய இருவரை அதிரடியாக கைது செய்துள்ளனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மேலும் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்துள்ளது. இந்த கும்பல் இதேபோல வெவ்வேறு வேலைவாய்ப்போடு இந்தியா முழுவதும் 206 கோடி மோசடி செய்து பணம் பறித்துள்ளதை கண்டுபிடித்துள்ளனர். இவர்கள் மீது 2168 புகார்கள் இருப்பதும் 23 மாநில போலீசாரால் இவர்கள் தேடப்பட்டு வரும் குற்றவாளி என்பதையும் அறிந்து அதிர்ந்து போயிருக்கிறார்கள். அதோடு இந்த சைபர் கொள்ளை கூட்டத்தின் தலைவன் கன்குசரன் சிபரம் பணிகராகி மற்றும் அவரின் கூட்டாளி அபிஷேக் என்கிற ஜகத் நாயக் ஆகிய இருவரும் கொள்ளையடித்த பணத்தில் துபாய்க்கு ஜாலி ட்ரிப் சென்றுள்ளதும் புதுச்சேரி போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது. அக்யூஸ்ட் துபாய் போயிருக்கான், அதாவது அவன் ஒரு மாசம் ஊர் சுத்த, இந்த ஃப்ராட் எல்லாம் பண்ணிட்டு ஒரு மாசம் ஊர் சுத்த போயிருக்கான்னு தெரிஞ்சது. நாங்க ஒரு லுக் அவுட் சர்க்குலர் நாங்க ஓபன் பண்ணி வச்சிருந்தோம். பியூரோ ஆஃப் இமிகிரேஷன்ட்ட கொடுத்து அவங்க எங்களுக்கு அவன் துபாயில இருந்து இறங்கினோடனே எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி 2 பேரும் வந்துட்டாங்க துபாயில இருந்து. அதுல இருந்து நாங்க புதுச்சேரி போலீஸ் உடனே அவனை போய் அரெஸ்ட் பண்ணி டிரான்சிட் ரிமாண்ட் வாங்கிட்டு புதுச்சேரிக்கு உடனே கொண்டு வந்துட்டாங்க. பிடிப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர்கள் போலியாக 35 நிறுவனங்களை தொடங்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை தேடி வந்த அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றி உள்ளது தெரிய வந்திருக்கிறது. அதோடு கடந்த 5 நாட்களில் மட்டும் இவர்களுடைய வங்கிக் கணக்கிலிருந்து 1.5 கோடி பண பரிவர்த்தனை செய்துள்ளனர்.
3 மாதத்திற்கு ஒருமுறை இவர்களுடைய டிஜிட்டல் தடயங்கள் மற்றும் போலி நிறுவனங்கள் போன்ற அனைத்து விவரங்களையும் அழித்து வந்த காரணத்தால் காவல்துறையினரால் இவர்களை எளிதில் நெருங்க முடியாமல் போயிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த கும்பலிடமிருந்து 4,50,000 இழந்த புதுச்சேரி இளைஞரின் பணத்தை மீட்ட போலீசார் குற்றவாளிகள் 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். ரூபாய் 200 கோடிக்கும் மேல் தொடர்புடையதாக இருப்பதால் தற்போது மத்திய அமலாக்கத்துறையினர் தானாகவே முன்வந்து இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களின் சொத்துக்களை முடக்கவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இவர்கள் மும்பை மற்றும் ராஜஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருவதும் துபாயில் அடிக்கடி ரகசிய மீட்டிங் நடத்தி சர்வதேச சைபர் கொள்ளையர்களுடனும் தொடர்பு வைத்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. முழுமையான விசாரணைக்கு பிறகே இவர்களுக்கு வேறு எங்கெங்கு கிளைகள் உள்ளது, மொத்தமாக எவ்வளவு பணம் சுருட்டி உள்ளனர் என்பது தெரிய வரும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.